மகாதேவர் திருவடி சரணம். மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் திருவடி சரணம். ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ஆன்மீக நல்லுள்ளங்களே, நம்ம பஞ்சாட்சர மந்திரத்தோட மகா சக்தியை பார்த்துட்ருக்கோம். அதில் பஞ்சாட்சர தீட்சைன்னு குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோமா, இந்த மந்திரங்களை உச்சரிக்கிறது மூலிமா சகல சௌபாகியங்களையும் செல்வங்களையும் அனைத்தும் இந்த உலகத்தில் நம்ம பெற முடியும். சரிங்களா? நல்ல விஷயங்கள் அனைத்தும் இறைவன் நம்மளுக்கு கொடுப்பார். இதில் முதல்ல பார்க்குறது நமசிவைய. இந்த மந்திரத்துக்கு தூள பஞ்சாட்சரம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது சிவய நம அப்படின்ற சூக்கும பஞ்சாட்சரத்தை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது சிவய வசி அப்படின்னு காரிய பஞ்சாட்சரத்தை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது சிவ சிவ அப்படின்னு காரண பஞ்சாட்சரத்தை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது சீன்னு மகா காரண பஞ்சாட்சரத்தை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த பஞ்சாட்சரம் எல்லாமே அதி ரகசியமானது. சரிங்களா? இதெல்லாம் உணர்ந்து குருநாதர் சித்தர்கள் அப்படியே இதை கண்டுபிடிச்சி அருமையாக நம்ம பயன்படுத்தணும். மக்கள் அனைவரும் நல்லா இருக்குன்ற நோக்கத்தோட அந்த நமசிவய மந்திரத்தையே மாற்றி உச்சரிக்கிற மாதிரி சில வழிகள் எல்லாத்தையும் காட்டிருக்கிறாங்க. இதில் 3ஆம் மாறலை எடுத்து பண்ணியிருக்காங்க. இதில் சூட்சமெல்லாம் நிறையா இருக்குது. இந்த பஞ்சாட்சரத்தை எண்ணிலடங்காத சக்திகளும் எண்ணிலடங்காத பலன்களும் நிறைந்த இந்த பஞ்சாட்சரத்தில் ஏகப்பட்ட ரகசியமான விஷயங்களை குருநாதர் சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா. சரிங்களா? இதில் ஒன்றையும் நம்ம இந்த அண்டத்தில் இருக்கிறது நம்ம பிண்டத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சூட்சமமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த வகையில் இந்த மந்திரத்தை அப்படியே தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். இதே மந்திரத்தை இன்னொரு அற்புதமாக ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அதுவும் மிக அதிரகசியமான மந்திரம். என்னன்னா, சிவய நம ஓம், சிவய சிவவோம், சிவய வசிவோம், சிவ சிவ சிவவோம் அப்படின்னு அதிரகசியமான மந்திரத்தை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த மந்திரங்களை நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கக்குள்ள அருமையான ஆற்றல்கள் உங்களுக்கு பொருள் உங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான சகல சௌபாங்களையும் கொடுக்கும். இது எண்ணில் அடங்காத சக்திகள் நிறைந்த மந்திரம். சரிங்களா? எம்பெருமான் சிவபெருமானோட அந்த அனுகிரகத்தை பெறணுன்னா அவரை திருவடியில் நம்ம கடக்கணும். இந்த மாதிரி ஒரு முயற்சியும் அவர்கிட்ட செய்யணும். செஞ்சாதான் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு அவர் எல்லா வரன்களையும் கொடுத்து நம்ம வாழ்க்கையை நல்ல வழி நடத்துவார். இந்த மாதிரி மந்திரங்களை நம்ம கண்டுபிடிச்சி டெய்லியும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உச்சரித்து இந்த பலன்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லி அனைவரையும் சீர்படுத்தணும். சரிங்களா? இந்த மனித பிறவி நம்மளுக்கு கொடுத்தது இறைவன் ஒரு தடவை தான். சரிங்களா? இந்த ஒரு முறை தேவர்களே ஆனாலும் அவங்க இப்பிறவி மனித பிறவி எடுத்து தான் இறைநிலையை அடைய முடியும். சரிங்களா? இறைநிலையை அவங்க அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியாது. மனித பிறவியால் மட்டும்தான் இந்த இறைநிலையை அடைய முடியும். அதனால் நம்மளும் நம்மளை சார்ந்தவங்களும் நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் நம்மளோட குழந்தைங்க முதல் கொண்டு இந்த நல்வழி இந்த சிவமந்திரங்களை காட்டி அவங்கள நல்ல வழிப்படுத்திட்டோமா அவங்களோட ஃப்யூச்சர் அற்புதமாக அமையும். சரிங்களா? இப்போ நான் சொல்லியிருக்கிற மந்திரத்தினால உங்களுக்கு நிறைய பொருளாதார கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பொருளாதார கஷ்டங்கள் படிப்படியாக சரிங்களா அப்படியே குறைஞ்சிரும். இந்த நமசிவய மந்திரம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. இந்த நமசிவையை உச்சரிக்க இவ்வுலகத்தில் என்ன வேணுமோ அனைத்தும் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை கொடுத்துருவார். எம்பெருமான் சாதாரணமான விஷயங்கள் அல்ல. சரிங்களா? இதை உணர்ந்து இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லி எண்ணிலடங்காது இந்த மந்திரத்துக்கு. சரிங்களா? இமைப்பொழுதும் நீங்காமல் எம்பெருமான் சிவபெருமானோட மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்கிறேன். எனக்கு இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரமாது வேண்டுகிறேன். சரிங்களா? ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நம சிவாய.